வெல்கம் டு கணினியாசன். நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா Moodle Cloud வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ Moodle Cloud வந்து ஒரு 7 days ஒரு இது Moodle Cloud Clustersனு ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ Moodle இதுல இருந்தே உங்களுக்கு Moodle Cloudனு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு 45 days வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு Moodle Cloud ஃப்ரீ ட்ரையல் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா moodlecloud.com கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் போன ஸ்டார்டிங் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்க, ட்ரை Moodle Cloud ஃப்ரீ ஃபார் 45 days. ஓகே, ஸோ கிரெடிட் கார்டு டீட்டெயில் நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ட்ரை ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணுங்க. ஏன்னா Moodle லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிஸ்டம் எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு 45 days தாராளமாக நீங்கள் இது போதும் உங்களுக்கு. முன்னாடி நம்ம க்ளவுட் கிளஸ்டர்ஸ்னு ஒன்றில் வந்து நம்ம பண்ணோம். ஸோ அது 7 days உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து அக்கௌண்ட் இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நேம் கொடுங்க. நான் என்னோட நேம் கொடுக்குறேன். ஸோ ரிக்வயர் இமெயில் ஐடி, ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகே, ஸோ என்னோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். கம்பெனி சைஸ் சொல்கிறோம். ஸோ அதில் நீங்கள் எங்கே இருக்குது, ஸோ லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். டைம் ஜோன் வந்து ஏசியா கல்கத்தா. சைட் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, kanini.moodle.com. ஓகே, ஸோ என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கணினின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான், என்ன பாஸ்வேர்டு வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகும், இல்லைன்னா ஹைட் ஆகிடும். ஓகே, நான் ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும் வெரிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரீஜன் வந்து 3 ரீஜன் இருக்குது, ஆஸ்திரேலியா, அயர்லாண்டு. ஸோ டிஃபால்ட்டாக அதே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் அக்ரியில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் ஃப்ரீ டைம். ஸோ உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு 45 days வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனஃப். ஓகே, அவ்வளோதான், உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, டேக் மீ மை Moodle சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப்ல கிரியேட் பண்ண ஓப்பன் பண்ணுறேன். கணினின்னு உங்களோட இது வருது பாருங்க, நம்ம கணினின்னு கொடுத்தோம்னா அந்த இதோட இது வருது. கைடு வேணாலும் நீங்கள் கைடு வந்து இதில் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக இருக்குது நெட்டு எனக்கு. ஸோ இது வந்து குயிக் கைடு. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அவனே எல்லா வீடியோ நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ Moodle பற்றி உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, உங்களுக்கு Moodle சைட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. டேஷ்போர்டு, கேலண்டரு, ப்ரைவேட் ஃபைல்ஸு, கண்டென்ட் பேங்கு, மை கோர்சஸ். ஓகே, ஸோ அது அவனே ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கான், இன்ட்ரோடக்ஷன் டு இது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோம் போனீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் Moodle போயிடுச்சு இது. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹைடு பார், லெஃப்ட் பார் வந்து இதாகும், இதுனா வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ டேஷ்போர்டு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதான் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் மெயினாக பார்க்கக்கூடிய மாடல். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் பண்ணி போயிட்டோம். ஓகே, இதை இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன், லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ லாக் அவுட் பண்ணால் நமக்கு இதோட யூசர் நேம் என்னன்னு தெரியாது. இந்த யூசர் நேம் வந்து நமக்கு எங்கே இருக்கும், எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயிலுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ மெயில் செக் பண்ணுறேன், எதுக்கு போட்டோம், மெயில் வந்து outlook.com. ஸோ என்னோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன், ஃபஸ்ட் யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு Moodle Cloudலேருந்து ஒரு மெயில் வந்துருக்கு பாருங்க, யுவர் Moodle Cloud சைட் இஸ் ரெடி. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். யூசர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்மின். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கல்ல அந்த டைமில், அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், லான்ச் மை சைட்னு கொடுங்க. ஸோ இதில் வந்து அட்மின் க்ரியேட் பண்ணும்போது அட்மின் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு. ஓகே, ஓகே. ஸோ அப்புறம் வழக்கம் போல் நம்ம Moodle என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஓன் சர்வர் GUI பேனல் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சர்வரோட வந்து CLI, அதாவது சர்வரோட இதே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுக்க மாட்டான் Moodle. ஓகே,
ஸோ இப்படி க்ளவுட் கிளஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSH ஆக்சஸ் இருக்குது. சர்வரோட SSH ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். மாதம் வந்து $7 வச்சுக்கோங்களேன். $7 கிட்டத்தட்ட $600 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 30 டேஸ்க்கு வந்து $7 7 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்டர் 7 டேஸ் வந்து நீங்கள் வந்து அது இது பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு $7 கொடுத்தீங்கன்னா 30 டேஸ் வந்து கொடுக்கலாம். மந்த்லி வந்து $6.98 வரும். $7 வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு $600 $700 கிட்ட வரும். ஓகே, க்ளவுட் கிளஸ்டரில். பட் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம GUI பேனல் மட்டும்தான் நம்ம இது மூடல் மாடலில் மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் மட்டுமே போதும், பேக் அண்ட் தேவை இருக்காது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட்லேயே வச்சு நிறைய மூடல் மட்டும் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் க்ளவுடில் போயிட்டு இது ஃப்ரீயாக இது பண்ணி 45 டேஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு kanini.moodle.com. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது சில பேர் கேட்பாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனே வந்து உங்களுக்கு moodlecloud.com வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். நம்ம நேம் என்ன நேம் கொடுக்குமோ அதில் வந்து வெப்சைட் கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்போ kanini. இப்போ நீங்கள் திரும்ப இப்போ ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் திருப்பி போயிட்டு ப்ரௌசரில் நீங்கள் கொடுத்த வெப்சைட்டோட நேமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும். உங்களுக்கு வேறு வெப்பேஜோட உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். லாகின் பேஜ் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு அட்மின் பாஸ்வேர்டு வந்து அப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ சைன் அப் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கோன்னா மூகுள் க்ளவுடில் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ட்ரையல் பேக் வந்து மூகுள் க்ளவுடில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அது வந்து எவ்வளோ நாள் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 45 டேஸ் ஒன்லி GUI பேனல் மட்டும்தான். ஓகே, பட் க்ளவுட் கிளஸ்டரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் மாதிரியே கொடுத்துருவோம். உங்களுக்கு GUI பேனலும் இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி சர்வரும் டைரெக்டாக உங்கள்கிட்ட நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் இதில் சர்வர் மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஜஸ்ட்டு உங்களுக்கு மூடல் இதோட ஃப்ரண்ட் GUI மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம மூடல் மட்டும் லேர்ன் பண்ணணும்னா GUI மாடலில் வந்து நம்ம லேர்ன் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள். மூடல் மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா இதில் போய்ட்டு 45 டேஸ்க்குள்ள ட்ரையல் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணால் இதில் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம 1 by 1 எப்படி வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி யூசர் கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரான வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த செஷனில் வந்து நம்ம ஜஸ்ட்டு எப்படி மூடல் க்ளவுடில் ஃப்ரீயாக ட்ரையல் பேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.